வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அமலில் உள்ள QR முறைமையின் கீழ் வாகனங்களுக்கு வழங்கப்படும் எரிபொருள் அளவுகளை அதிகரிக்க தீர்மானம். முன்னாள் ஆட்சியாளர்களுக்கு முன்னதாகவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து தகவல் இருந்ததா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக அருட்தந்தை ருஹான் சில்வா கேள்வி. கொழும்பு துறைமுகம் பகுதியில் நடைபெற்று வரும் செயல்பாடுகளை நேரில் ஆய்வு செய்த தெற்கு மற்றும் மத்திய ஆசியா தொடர்பான அமெரிக்காவின் விசேட பிரதிநிதியும் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதருமான செர்ஜியோ கோர். ரத்மலானை பகுதியில் செயல்பட்டு வந்த பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 15 பேர் கைது. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டில் அமலில் உள்ள QR முறைமையின் கீழ் வாகனங்களுக்கு வழங்கப்படும் எரிபொருள் அளவுகளை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இந்த புதிய மாற்றங்கள் சனிக்கிழமை நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோகத்தை சீரமைத்து பொதுமக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். புதிய எரிபொருள் வழங்கல் அளவுகளாக கார்களுக்கு 25 லிட்டர், முச்சக்கர வண்டிகள் 20 லிட்டர், வேன்கள் 50 லிட்டர், லொரிகள் 200 லிட்டர், மோட்டார் சைக்கிள் 8 லிட்டர், பஸ் 100 லிட்டர், விவசாய வாகனங்கள் 40 லிட்டர், குவாட் சைக்கிள் வாகனங்கள் 8 லிட்டர் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிகரிப்பு நடவடிக்கையின் மூலம் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் ஓரளவு தளர்த்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை QR முறைமை தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என்றும் அதன் மூலம் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட விநியோகம் மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஆட்சியாளர்களுக்கு முன்னதாகவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து தகவல் இருந்ததா என்ற சந்தேகத்தை சமூக மற்றும் சமய மையத்தின் பணிப்பாளர் அருட்தந்தை ருஹான் சில்வா கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கருத்து வெளியிடும் போது அவர் இந்த கேள்வியை முன்வைத்தார். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 21ஆம் தேதி நெருங்கும் தருணத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை மற்றும் நீதிக்கான கோரிக்கைகள் குறித்து சமூகத்தில் பதற்றமும் எதிர்பார்ப்பும் அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். மேலும் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானியான சுரேஷ் சாலை குறித்து தற்போது அதிகமாக பேசப்பட்டு வருவதாகவும் அவரது பெயர் இந்த சம்பவங்களோடு தொடர்பு விடாமல் வைக்க கடந்த காலங்களில் சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். அதேவேளை சேனல் 4 வெளியிட்ட தகவல்களில் ஆசாத் மௌலானா வழங்கிய கருத்துக்களே சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என சிலர் கருதினாலும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் ராணுவத்தில் பணியாற்றிய சிலரின் சாட்சியங்களே முக்கிய ஆதாரங்களாக அமைந்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உள்ளிட்ட சில அரசியல் தலைவர்களும் அமைச்சர்களும் இந்த சம்பவம் குறித்து முன்னரே அறிவு பெற்றிருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. கடந்த 7 ஆண்டுகளாக இந்த தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த வேளையில் மட்டுமே சில தகவல்கள் வெளிவருவது மேலும் பல கேள்விகள் எழுப்புகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தெற்கு மற்றும் மத்திய ஆசியா தொடர்பான அமெரிக்காவின் விசேட பிரதிநிதியும் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதருமான செர்ஜியோ கோர் இலங்கை துறைமுக அதிகார சபை தலைவருடன் இணைந்து கொழும்பு துறைமுகம் பகுதியில் நடைபெற்று வரும் செயல்பாடுகளை நேரில் ஆய்வு செய்துள்ளார். இந்த பயணத்தின் போது தெற்கு ஆசிய பகுதியை உலக சந்தைகளுடன் இணைக்கும் முக்கிய தளமாக கொழும்பு துறைமுகம் திகழ்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த துறைமுகம் கடல்சார் பாதுகாப்பு கோணத்திலும் பெரும் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாகவும் அவர் வலியுறுத்தினார். அமெரிக்கா மற்றும் இலங்கை இடையிலான கூட்டாண்மை பாதுகாப்பான மற்றும் வெளிப்படையான சர்வதேச வர்த்தகத்தை முன்னேற்றுவதில் குறிப்பிடத்தக்க பங்காற்றி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். துறைமுகத்தின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்குவது மற்றும் உலகளாவிய விநியோக சங்கிலிகளின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவது ஆகியவை இந்த ஒத்துழைப்பின் முக்கிய குறிக்கோளாக உள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் இத்தகைய முயற்சிகள் அமெரிக்காவின் உற்பத்தியாளர்களுக்கும் நுகர்வோருக்கும் நேரடியாக பொருளாதார விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே கடல்சார் பாதுகாப்பு வர்த்தக வெளிப்படைத்தன்மை மற்றும் பிராந்திய பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் தளமாக அமெரிக்கா இலங்கை உறவு தொடர்ந்து முக்கியத்துவம் பெறுகிறது என்பதும் குறிப்பிட்டுள்ளது. மொத்த விற்பனை, விநியோகம் மற்றும் போக்குவரத்து துறைகளில் செயல்படும் தரப்புகளின் எரிபொருள் தேவைகளை துல்லியமாக மதிப்பிடும் நோக்கில் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு ஒரு சிறப்பு தரவு சேகரிப்பு நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. உலகளாவிய அளவில் நிலவி வரும் சவாலான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நாட்டின் உணவு விநியோக சங்கிலி பாதிக்கப்படாமல் தொடர்ச்சியாக செயல்பட செய்வதற்கான முன்னெச்சரிக்கை திட்டமிடல்களே இந்த நடவடிக்கையின் முக்கிய இலக்காக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் உணவு விநியோகத்தில் ஈடுபட்டுள்ள சேவை வழங்குநர்களின் உண்மையான எரிபொருள் சேவையை தனியாக அடையாளம் கண்டு அதனை அடிப்படையாக கொண்டு எரிபொருள் விநியோகத்தை திட்டமிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுவரை பிற அரசாங்க நிறுவனங்களில் பதிவு செய்யப்படாத போக்குவரத்து சேவை வழங்குநர்களை மட்டுமே இந்த தரவு சேகரிப்பில் சேர்த்துக் கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது.
இந்த தகவல் சேகரிப்பு கட்டாயமானதாக இல்லை என்றும் ஆர்வமுள்ள சேவை வழங்குநர்கள் தங்களது விவரங்களை விருப்பத்திற்கிணங்க சமர்ப்பிக்கலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சேகரிக்கப்பட்ட தகவல்கள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்ட பின்னர் அவை பரிந்துரைக்காக வலுசக்தி அமைச்சர் மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஆகியவற்றுக்கு அனுப்பப்பட உள்ளது. இந்த பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்தில் எரிபொருள் முகாமைத்துவம் மற்றும் ஒதுக்கீடு தொடர்பான இறுதி தீர்மானங்கள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் மூலம் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் சந்தையில் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதிப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை அமைச்சு வெளியிட்டுள்ளது. ரத்மலானி பகுதியில் செயல்பட்டு வந்த பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புகளோடு தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கல்கிச குற்றப்புலனாய்வு பிரிவு மேற்கொண்டு விசேட சோதனை நடவடிக்கையின் போது இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது சந்தேக நபர்களிடமிருந்து 5 வாள்கள் மற்றும் சுமார் 40 கிராம் அளவிலான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் வெளிநாடுகளில் இருந்து இயங்கி வரும் குற்றவியல் வலையமைப்புகளை கட்டுப்படுத்தி வரும் ஆல்ட்ரோ தர்மா மற்றும் சாண்டோ என அழைக்கப்படும் முக்கிய நபர்களோடு இவர்கள் நெருங்கிய தொடர்பு கொண்டிருப்பதும் வெளியிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் கைது செய்யப்பட்டவர்கள் இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் உள்ளூர் மட்டத்தில் ஆதரவளித்து தரகர்களாக செயல்பட்டு வந்திருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களும் போதைப் பொருட்களும் தொடர்பாகவும் சந்தேக நபரின் குற்றச் செயல்பாடுகள் தொடர்பாகவும் மேலதிக விசாரணைகளில் கல்கிச போலீஸ் நிலையம் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொலன்னாவ எண்ணெய் முனையத்திற்கு எரிபொருள் நிரப்பும் லாரிகள் வந்தபோது எரிபொருள் இல்லாததால் அவை திருப்பி அனுப்பப்பட்டதாக சில ஊடகங்களில் வெளியாகும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இந்த விடயத்தை கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நெத்திகுமார உறுதிப்படுத்தியுள்ளார். அவரின் விளக்கத்தின்படி இன்று விநியோகிக்க திட்டமிடப்பட்டிருந்த எரிபொருள் அளவு நேற்று இரவு முதலே வெளியிடப்பட்டிருந்தது. இருப்பினும் கூடுதலாக எரிபொருள் கிடைக்கலாம் என்ற எதிர்பார்ப்பில் சில லொரிகள் இன்று கொலன்னாவ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்து வளாகத்திற்கு வந்திருந்தன. ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட அளவை தாண்டி மேலதிக எரிபொருள் விடுவிக்கப்படாததால் அந்த லொரிகள் பின்னர் அங்கிருந்து வெளியேறியதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனால் எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக அல்லாது திட்டமிடப்பட்ட அளவை மீறி கூடுதல் விநியோகம் செய்யப்படாததாலேயே லொரிகள் திரும்பி சென்றதாக அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் நாட்டிற்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு மே மாத இறுதி வரை போதுமானதாக இருப்பதாகவும் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு மேலதிக எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதனால் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். சில ஊடகங்கள் நாட்டின் அவசர நிலை அல்லது நெருக்கடியை உருவாக்கும் நோக்கிலே திட்டமிட்டு தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் நிர்வாக பணிப்பாளர் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கைக்கு மார்ச் மாதம் முதல் 18 நாட்களில் மொத்தம் 1,09,410 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது. இதனை ஒப்பிடுகையில் கடந்த பிப்ரவரி மாதத்தின் அதே கால பகுதியில் 1,90,536 சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்திருந்தனர். இதனால் இந்த மாதத்தின் சுற்றுலா பயணிகளின் வருகையில் கணிசமான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளமை தெளிவாகின்றது. இந்த குறைவு மத்திய கிழக்கு பகுதியில் நிலவி வரும் போர் சூழ்நிலையில் உலகளவில் ஏற்பட்டுள்ள அச்சநிலைமை தாக்கமாக பார்க்கப்படுவதாகவும் அதனால் பயண திட்டங்களில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை இந்த புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. சபை வெளியிட்டுள்ள மார்ச் மாத இடைக்கால தகவல்களின்படி இலங்கைக்கு அதிக அளவில் வருகை தந்தவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்களாகும். அந்த வகையில் 27,613 இந்தியர்கள் நாட்டை வந்தடைந்துள்ளார்கள். அதேவேளை ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து 10,111 பேரும், ரஷ்யாவிலிருந்து 9,562 பேரும், சீனாவிலிருந்து 9,100 பேரும், ஜெர்மனியிலிருந்து 8,258 பேரும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 6,114 பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். மேலும் இந்த ஆண்டின் ஜனவரி 1ஆம் தேதி முதல் மார்ச் 18ஆம் தேதி வரை வெளியிடப்பட்டுள்ள மொத்த புள்ளி விவரங்களின்படி 6,66,065 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.